Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. And கேட்ட அந்த ஜெப தேவைக்காய் கூட நம்ம எல்லோரும் சகோதரனையும் அவர் குடும்பத்தையும் நம்ம ஜெபத்தில் நினைத்துக் கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய பலத்த ஒரு கிரியை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. கண்களை மூடி ஒரு நிமிஷம். ஹalleluya. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Thank you, Lord. Hallelujah. 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 இயேசுவே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வியாதிப்பட்டு ஜனங்கள் சாயங்கால வேளைகளிலே சந்தியா பொழுதுகளிலே இயேசுவே உம்முடைய போதனைகளை கேட்கும்படிக்கு கடந்து வந்தபோது கர்த்தர் ஒருவராகிலும் விடப்பட்டு போகாமல் எல்லோருடைய தேவைகளையும் சந்தித்து வியாதிப்பட்ட எல்லோரையும் இயேசு நீர் சொஸ்தமாக்கி அவர்களை அனுப்புவீரே அப்பா. அதுபோல இந்த ராத்திரியிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹalleluya எங்களுக்கு ஒரு மகிமையும் ஒரு மென்மையும் இல்லை ஆண்டவரே. ஆனால் உம்முடைய நாமம் மகிமையுள்ள நாமம். இயேசுவே நீர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது. இந்த இரவு வேளையிலேயும் கர்த்தர் எங்கள் நடுவிலே அப்பா ஹalleluya ஒரு நல்ல போதகராய் எங்கள் நடுவிலே கடந்து வந்து அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சில பலவீனங்கள், சில விண்ணப்பங்கள், சில தேவைகள், சில பிரயாசங்கள், ஹalleluya சில மன வருத்தங்கள், மன கிலேசங்கள் என்று நிறைய உள்ளது ஆண்டவரே. எல்லா பாரங்களையும் திரு பாதத்திலே வைத்து இந்த வேளையில மன்றாடுகிறோம். கர்த்தர் ஹalleluya எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருவராகிலும் விட்டு போகாமல் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷ விதமாய் சந்தித்து நீர் அனுப்ப வேண்டும். ஹalleluya. Praise the Lord. இதோ இந்த ஜனங்கள் இப்போது 3 நாள் கழித்து போதனைகளை கேட்டு வீடு திரும்புகிறார்களே, வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே, அவர்களை திருப்தியாய் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி, அவர்களை போஷித்து பலப்படுத்தி அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி, வெறுமையாய் வந்தவர்களை கர்த்தர் போஷித்து அனுப்பினீரே, அதுபோல இந்த வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம். ஹalleluya எங்களை நாங்கள் பூரணமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு ஒரு மேன்மையும் இல்லை அப்பா. இதோ இந்த வேளையில உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நீர் நல்லவராயிருக்கிறீர். நீர் கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர். நீ இரக்கங்களில் ஐஸ்வர்யமிக்கவராயிருக்கிறீர் அப்பா. ஹalleluya எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஹalleluya glory glory glory. மனம் இறங்குங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Stotram, 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 stotram. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. வேதத்துல ஹalleluya புலம்பல்களோடு இருந்த தேவதாசர்களை நாங்கள் காண்கிறோம். அவர்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அவர்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றி இருக்கிற காரியங்களை கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி ஹalleluya உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆனந்த களிப்பிலே கொண்டு சென்று இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுபோல கூட இந்த வேளையில எங்களுக்கு கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஹalleluya glory to God. ஹalleluya வேறு ஆண்டவரே நீர் எங்களிடத்துல வேறு எதை எதிர்பார்க்கிறீரப்பா? மனத்தாழ்மையாய் இருக்கும்படி நீர் எங்களிடத்துல வேண்டிக் கொள்கிறீர். இந்த வேளையில மனத்தாழ்மையாய் கூட நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஓ தாவீது சொல்லுகிற போது நான் ஏழை, நான் கூப்பிட்டேன், என் கூப்பிடுதலின் சத்தத்தை என் கர்த்தர் கேட்டார் என்று சொல்லுகிறான். ஹalleluya நான் தூசியும் குப்பையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். மனிதர்களால கைவிடப்பட்டவன் என்று சொல்லுகிறான். ஓ நான் நிந்திக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். ஹalleluya
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. என்னுடைய சிநேகிதர்கள் எல்லாம் எனக்கு தூரமானார்கள் என்று சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தாவே, அவன் உம்மிடத்திலே தன்னை தாழ்த்தி வந்த போதெல்லாம் கர்த்தர் அவனை நீர் விடுதலை செய்து தேற்றினீரே. அதுபோல கர்த்தாவே, ஓ யோபுவின் தோள் முதல் கொண்டு எல்லாம் பாதிக்கப்பட்டு போன போதும் நான் பொன்னாக விளங்குவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் விசுவாசமாய் கர்த்தர் மேல அவன் காணப்பட்டான். பொறுமையுடனே காத்திருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்படி நீர் உம்முடைய தாசர்களுக்கெல்லாம் விடுதலைகளை அருளி இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. தேங்க்யூ. மனுஷனை மண் என்று கர்த்தர் நீர் நினைவு கூறுகிறவராயிருக்கிறீர். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ. எங்கள் ஆத்துமா தரை மட்டும் ஒட்டி கொண்டிருக்கிறதப்பா. வறண்ட நிலத்திலே இருந்து கூப்பிடுகிற ஹalleluya அனுபவங்களிலே நாங்கள் காணப்படுகிறோம். மான்களைப் போல நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுகிறோம். ஹalleluya. பெத்தேலிலே யாக்கோபு உம்மை கண்டு கெஞ்சினான் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு மனம் இறங்குவீராக. Praise the Lord. கர்த்தர் அதே பகுதியிலே யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, அதுபோல எங்களுக்கு மனம் இறங்குவீராக. எங்கள் வாய் நின்று ஒரு சொல்லும் பிறவாததற்கு முன்னமே எங்கள் தேவைகளை, எங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியால் எங்கள் பாரங்களை, துக்கங்களை, கவலைகளை எல்லாம் உண்மையிலே இறக்கி வைத்து விடுகிறோம். கர்த்தர் இந்த வேளையிலும் கூட அற்புத சுகங்களை எங்களுக்கு தாராளமாய் நீர் அருள சித்தம் கொண்டிருக்கிறீரப்பா. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றுதான் கர்த்தர் நீர் பேசுகிறவராய் இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் உடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் உடைய காதுகள் மந்தமாகவில்லை. கண்களை உண்டாக்கினவர் காணாதிருப்பீரோ, காதுகளை சிருஷ்டித்தவர் கேளாதிருப்பீரோ. கர்த்தருடைய வல்லமையான கிரியைகள் எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உம்முடைய தழும்புகளால சுகமாகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். இரத்தம் பூசி ஜெபிக்கிறோம். ரிஷபரிபக்கரபல. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில எல்லாருடைய மனதின் தேவைகளை, பாரங்களை, இப்போது பலவீனர்களாய் நாங்கள் இருக்கிறோம், என்ன ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம். ஓ ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, ஓ எங்கள் நடுவில் அசைவாடுகிறவரே, 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே உலா வருகிறவரே, 7 நட்சத்திரங்களை கைகளில் உடையவரே, இந்த வேளையில அல்பாவும் ஒமேகாவுமாய் கர்த்தர் எங்களுக்கு தரிசனமாவீராக. ஓ ரிபதன சந்தனாதியா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எங்களோடு இடைபடுகிறவர், நீங்கள் என் மேலையும் என் பிதாவின் மேலையும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறவர், இந்த வேளையில கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் வெளிப்படட்டும். இயேசுவே, வியாதிப்பட்டவர்கள் மேல் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். ரத்தம், ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, hallelujah. Oh glory, 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 glory. I will walk amidst my people and I will be their God, says your word. Urabala ribadana shandanadia. நான் என் ஜனங்கள் நடுவிலே உலாவி நான் அவர்களின் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறவர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறவர். ரபாதிபரஹதுனி அந்தரா ஷதராதி அந்தரஷ்யா. Praise the Lord. Hallelujah, hallelujah. Glory, glory, glory. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பூரணமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற போது கர்த்தர் எங்களை அபிஷேகிங்க, எங்களை சுகமாக்குங்க. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Holy Spirit. Amen. Praise the Lord. Hallelujah.
இந்த பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். நம்ம மனங்கள் எல்லாம் இப்படி சகோதரி முன்பாக ஜெபித்தது போல பவுல் சொல்லுகிறான், எந்த நிலையிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு மன ரம்மியமான அனுபவங்களை நமக்கு இந்த வேளையில இந்த பாடலை பாடுகிற போது கூட அவர் நமக்கு அருள அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடல் வரிகளை நம்ம பார்த்து பாடுவோம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஆமென். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து விட்டு விடாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். க்ளோரி. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ தளர்ந்து விட்டு விடாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். க்ளோரி. மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே,
நீ தளர்ந்து விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் நம்ம நடுவில் அவர் உலாவுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக கூட வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். கடந்த வாரத்திலே கலாத்தியரிலே 4ஆம் அதிகாரத்திலே இருந்து நம்ம வாசித்தோம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற போது நமக்கு அதனுடைய அனுபவங்கள் என்ன, அதனுடைய உபதேசங்கள் என்ன, ஈசாக்கு எப்படிப்பட்டவனாய் அவன் இருந்தான், அவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதை தொடர்ந்து கூட ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரம் இதை வாசித்தோம் தான். ஆனாலும் கூட அதனுடைய ஒரு சில தொடர்ச்சியான சில பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். Glory to God. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல Holy Spirit, thank you Heavenly Father. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Love you Holy Spirit. Thank you Father. Praise you, praise you, praise you. Amen. Glory to God. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. அதனுடைய 3ஆம் அதிகாரத்துல Praise you Jesus. பதினெட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளிச் செய்தாரே. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளிச் செய்தாரே. கடந்த வாரம் பார்த்தோம், வாக்குத்தத்தங்கள் நமக்கு பண்ணப்பட்டன. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதோடு கூட நம்ம என்ன பார்த்தோம், 4ஆம் அதிகாரத்துல எப்படி 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை வருது, எப்படி வருது. ஹல்லேலூயா. அதனுடைய காரியம் 24ஆம் அதிகாரம் 29 வாசிக்கலாம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஆமென். கலாத்திய நிருபத்தை நம்ம முழுவதுமாய் நம்ம வாசித்தால் நமக்கு ஒரு காரியம் புரிய வரும். என்ன, பவுல் இங்கே 2ஆக கிறிஸ்தவ ஜீவியத்தை பிரிப்பதை பார்க்க முடியும், அல்லது கிறிஸ்தவர்களையே 2ஆ பிரிக்கிறத பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள் நான் பொதுவா சொல்றேன். ஆனா அப்போதைக்கு அங்க பாரம்பரியமாய் அல்லது நியாயப்பிரமாணத்தின்படி இருந்த அனுபவத்துல மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின் அனுபவத்திலே இருந்தவர்கள். ஆனால் அது அப்பொழுது நடந்தது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பயும் அதே போல நம்ம பார்த்தால் நமக்கு தெரியும். ஆவிக்குரிய ஒரு நிதானத்தோடு நம்ம அறிந்து கொள்ளுகிற போது நமக்கு தெரியும் என்ன நடக்கிறது. மாம்சத்தின்படி ஒரு கூட்டமும் ஆவியின்படி ஒரு கூட்டமும் உள்ளது. ஹல்லேலூயா. அல்லது நமக்கே கூட
அந்த அனுபவங்கள் 2மே நாமுமே கூட சில சமயங்களிலே நமக்கு அந்த அனுபவத்திலே வளர்ந்து வருகிற போது, அந்த 2 அனுபவத்திலேயுமே நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னது அது? மாம்சத்தின்படி பிறந்தவன் ஏன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்துகிறான்? அது ஏன் இன்றைக்கு நடந்து வருகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி 30ஆம் வசனத்தில, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அவள் அடிமையானவளின் மகன். யாரு? ஆகாருடைய மகன் இஸ்மவேல். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அடிமையானவளுடைய மகன். அவன் சுயாதீனம் உள்ளவள் யாரு? சாராள். அவளுடைய குமாரன் ஈசாக்கு. அந்த ஈசாக்கோட அவன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்ல. ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதையெல்லாம் ஏன் பவுல் இங்கே கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த இடத்துல நிறைய விசுவாசிகளுக்கு இடையில வேறு ஒரு அனுபவங்களோடு, ஆவிக்குரிய அனுபவங்களோடு அப்போஸ்தலர்கள் அல்லது முக்கியமா பவுல் விசுவாசிகளுக்கு அவன் எதை கற்றுத் தருகிறான் அல்லது எப்படிப்பட்ட ஒரு நடத்துதலை அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறான். ஆவிக்குரிய ஒரு நடத்துதலை, ஆவிக்குரிய ஒரு போதனையை, ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களை அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஜனங்களை அதிலே பயிற்றுவிக்கிறான். அவன் சொல்லித் தருகிற காரியம் என்ன? வாக்குத்தத்தம், விசுவாசம், ஆவிக்குரிய அனுபவங்கள் அல்லது ஆவிக்குரிய போதனைகள். அல்லேலூயா. இவைகளை தான் பவுல் முன்னெடுத்து வைத்துக் கொண்டே இருப்பான். வேதத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்த்தால் நிறைய வசனங்கள்ல அவன் சொல்லி தருகிறது என்ன? ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய போதனைகள், விசுவாசம், அப்புறம் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இதை அடிப்படையாக வைத்து தான் அவனுடைய உபதேசங்கள் எல்லாம் இருக்கும். இதுதான் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தின நிருபங்களிலே அதிகமாய் இந்த காரியத்தை அவன் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வருவான். ஆனாலும் இவைகளை எவ்வளவோ அவன் சபைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அதே சபைகளுக்குள்ளே வேறு போதனைகளோடும் சில பேர் என்ன செய்யறாங்க? வராங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நியாயப்பிரமாணத்தின் போதகர்களாய் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எப்போதுமே ஒண்ணு பிடிக்காது. யார பிடிக்காது? ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கிறவர்களே பிடிக்காது. அவர்கள் எப்போதுமே they always try to reason with the spiritual people. ஆவியின்படி நடத்தப்படுகிறவனை அவர்களுக்கு பிடிக்காது. விசேஷமா ஆவிக்குரிய ஊழியக்காரர்களை, ஆவிக்குரிய ஊழியங்களை செய்கிறவர்களை அவர்கள் எப்போதுமே என்ன செய்ய தொடங்குவாங்க? பகைக்க தொடங்குவாங்க. இன்றைக்கும் நமக்கு அது பிரபல்யமா நமக்கு பார்த்தால் தெரியும். நமக்கு எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபையை கர்த்தர் நிறுவி கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் அதற்கு விரோதமாக ரொம்ப சாதாரணமாக ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு கேட்டு மாதிரி தான். குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் தான் உண்டு. அதுக்கு எந்த ஆவிக்குரிய ஊழியக்காரனா இருந்தாலுமே அவன் இயேசுவை விட பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. சபையை விட பெரிய ஆள் கிடையாது. எல்லாருமே சபைக்கு கீழே தான் உண்டு. அல்லேலூயா. சபைக்கு மேல இருக்கிறவர் ஒருவர் தான். அவர் தான் சபையின் தலையாகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னு பார்க்கிற போது குற்றம் பிடிக்கலாம், 1000 குறை சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்க? அதை ஒரு மனுஷனை குறை சொல்வது பெரிய பிரச்சனை அல்ல. எல்லா மனிதனும் குறைக்கு பாத்திரம்தான். எல்லா மனுஷனும் யாராலையாவது திட்டப்படுறதுக்கு பாத்திரம்தான். அல்லேலூயா. ஒருத்தனும் யார்கிட்டையும் திட்டு வாங்க கூடாது. அப்படியே திட்டே வாங்காத மனுஷன் என்று எவனுமே கிடையாது. அல்லேலூயா. யார்கிட்டயாவது அவமானப்படுவதும், யார்கிட்டயாவது திட்டு வாங்குவதும் மனுஷனுக்கு அது ஒரு பேலன்ஸ். அல்லேலூயா. அப்பதான் அவன் கரெக்டா ஒரு பேலன்ஸ்டா இருப்பான். அது தவறு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அப்படி ஒரு மனுஷனை சொல்லுவதை போல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எங்க வராங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எங்க வந்துருவாங்க தெரியுமா? ஆவிக்குரிய போதனைகளை வந்து டச் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அங்கதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட்.
தனி மனிதர்களை, ஊழியக்காரர்களை எல்லாரையும் திட்டுறது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் நேரா எங்க வந்துருவாங்க தெரியுமா? ஆவிக்குரிய போதனைகளை வந்து தொடுவாங்க. ஏன்? அந்த டாக்ட்ரினையே மாற்றி போட பார்ப்பான். அதே தான் இந்த கலாத்திய நிருபத்துல பவுல் அந்த ஒரு சவாலை சந்தித்து தான் பவுல் இந்த இடத்துல இந்த வசனங்களை அவன் எழுதி காண்பிக்கிறான். அல்லேலூயா! என்ன சொல்றான்? அப்ப எப்படி துன்பம் ஏற்பட்டதோ, மாம்சத்தின்படி பிறந்தவன் எப்படி ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினானோ, அதே போல இப்பயும் நடந்து வருது. ஆவியின்படி பிறந்தவனுடைய போதகங்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கும்? அது ஆவிக்குரியதா இருக்கும். எப்போதுமே அது எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி, மாம்சத்தின்படி பிறந்தவன் எப்போதுமே என்ன தெரியுமா செய்வான்? அத ஒரு லிட்டரல் சென்ஸ்ல கொண்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா! எழுத்தின் பிரகாரமாய் அவன் கொண்டு போயிட்டே இருப்பான். இது நமக்குள்ளேயே கூட இந்த கிரியை இருக்கும். நமக்கு தெரியாது. அல்லேலூயா! அதனால தான் நாம ஒருவேளை சிலருக்கு போதனை செய்யணும், போதகம் பண்ணணும்னு நெனச்சா மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம், நம்மை அறியாமலேயே பரிசுத்த ஆவியின் ஒரு நடத்துதலோடு கூட நம்ம காரியங்களை வெளிப்படுத்துவதிலே சில வேளைகளிலே நாம் தவறி விடுவோம். நம்மையும் அறியாமல் நியாயப்பிரமாணத்தின் போதகங்கள் நம்மிலே இருந்து பிறக்கும். நமக்குள்ளே இருந்து அது என்ன வித்தியாசம் என்பதை ஆவியின்படி நிதானித்து அறிகிற போதுதான் நமக்கு புரியும். அல்லேலூயா! அதற்கு தான் பயிற்சி வேணும். அதற்கு தான் சீஷத்துவம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சீஷத்துவமே இல்லாமல் நேரடியா என்ன செஞ்சிருவாங்க சில பேர்? வசனத்தை எடுத்துட்டு புறப்பட்டுருவாங்க. அல்லேலூயா! ஒரு சீஷத்துவத்தின் அனுபவத்துல வருவதற்கு தயாரா இருக்க மாட்டாங்க. தலையில நீதிமான் குட்டுகிற அனுபவத்துல வருவதற்கு தயாரா இல்ல. போதக சிட்சைகளை பெற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. அல்லேலூயா! ஆனால் அதை கடந்து, அதை எப்படியாவது பைபாஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிரணும்? அதற்கு மேல போயிரணும்னு சொல்லி போயிருவாங்க. அப்படி போகிற போதுதான் இந்த நியாயப்பிரமாணத்தின் ஊழியங்கள் வந்துரும். பிரைஸ் தி லார்ட். அவர்களும் கிறிஸ்துவ போதிப்பாங்க. அவங்களும் இதே வசனத்தை எடுப்பாங்க. அவங்களும் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய எண்ட் ப்ராடக்ட் என்னது? துன்பம். அல்லேலூயா! அதனுடைய எண்ட் ப்ராடக்ட் துன்பத்துல தான் போய் முடியும். அதனால தான் நாம எதற்கு செவி கொடுக்கிறோம் என்பதையும் தெளிவாய் புரிந்திருக்க வேண்டும். நம்ம செவி கொடுக்கிற போதனைகள் ஒரு ஆவிக்குரிய போதனைகளா இருக்கிற போது அது துன்பத்துல போய் முடியாது. அதற்குள்ளே எப்போது என்ன பாடுகள் இருந்தாலும் அது ஒரு இன்பமான அனுபவங்களுக்கு நேராய் அது நம்மை கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஈசாக்கின் அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? லாஃப்டர். ஹalleluya! அபிரகாம் வாக்குத்தத்தம் உடையவன். ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஹalleluya! அந்த ஈசாக்கு எப்போது எப்படி இருப்பானா? மனமகிழ்ச்சியா அவன் சிரிக்கிற தன்மை. ஈசாக்கு என்றாலே அவனுக்கு சிரிப்பு, அவனுக்கு சந்தோஷம். ஹalleluya! அவனுக்கு மகிழ்ச்சி. இப்படி ஒரு ஆனந்த களிப்பு. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடையாளமா ஈசாக்கு இருக்கிறான். காரணம் என்ன? அவன் ஆவிக்குரிய போதனைகளை அல்லது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் அவன் காணப்படுகிறான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் போதகர்களுடைய பிரச்சனை என்ன? அவர்கள் தாங்களும் துன்பத்துக்குள்ள போயிருவாங்க. அவர்களை கேட்கிறவர்களையும் கடைசியில எடுத்த உடனே தெரியாது. அதனாலதான் இங்க பவுல் மிகவும் எச்சரிப்போடு அவன் பேசுறான். அடிமையானவளிடத்துல பிறந்தவன் என்று சொல்றான். யாரு? நியாயப்பிரமாணத்தின் போதனைகளை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அடிமையானவளுக்கு பிறந்தவர்கள். அவர்கள் மாம்சத்தின்படி உள்ளவர்கள். சுயாதீனம் உள்ளவர்கள் என்றால் ஒரு ஃப்ரீடமோட, ஒரு விடுதலையோடு இருக்கிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர்கள். ஹalleluya! அப்ப என்ன செய்வான்? அடிமையானவன் என்ன செய்வான்? சுயாதீனம் உள்ளவனை பார்த்துட்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்துட்டு என்ன செய்ய தொடங்கிட்டாங்க தெரியுமா? என்ன அவங்க சீஷர்கள் கையை கழுவ மாட்டேங்கிறாங்க? என்ன அவங்க சீஷர்கள் ஓய்வு நாள்ல இப்படி பண்றாங்க? என்ன அவங்க சீஷர்கள் இப்படி ஒரு உபவாசம் கூட எடுக்கிறதே இல்ல? மணவாளனோடு அவர்கள் இருக்கிற போது சுயாதீனம் உள்ள அனுபவத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா! உபவாசத்திற்கு விரோதமாய் அல்ல அந்த போதனை. அப்படி அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு சுயாதீனம் உள்ள அனுபவத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா! ஒரு பாண்டேஜ் இல்ல, ஒரு விடுதலையின் அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். தங்களையே விசுவாசிகளாய் மாற்றுகிறார். நியாயப்பிரமாணத்தின் போதனையில ஒருத்தர்
விசுவாசியாய் மாற முடியாது. அல்லேலூயா. ஆனால் சுயாதீனம் உள்ள அனுபவம் என்றால் கர்த்தரே வந்து திட்டுவாரு. உனக்கே விசுவாசம் இல்லையா? நீயே இந்த பிசாசை துரத்திட முடியாதான்னு வந்து திட்டுவார். அல்லேலூயா. ஓ! அப்பதான் இவங்களுக்கு புரியும். ஓ! நம்மளையே the Lord is enabling us. Amen. Hallelujah. Praise the Lord. நம்மையே என்ன செய்றார் கர்த்தர்? ஒரு சுயாதீனத்துல கொண்டு வரார். Praise the Lord. Hallelujah. இந்த கான்ட்ராஸ்ட இங்கே பவுல் கற்றுக் கொடுக்கிறான். இப்ப நமக்கும் இந்த அனுபவத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆமா, நமக்கு நிறைய அப்படி போதனைகள் இருக்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட போதனைகள் நிறைய தேசத்துல உண்டு. நம்ம 4 காரியத்தை நம்ம ஆன்லைன்ல கேட்டோம்னா, அதுல 3 எப்படி இருக்கும்? நம்மள அறியாமலேயே அந்த ஆவியின் பிரகாரமாய் நமக்கு கடந்து வராத போது, அதுல எப்படியும் எழுத்தின் பிரகாரமான காரியங்கள் இருக்கும். எப்படியும் மாம்சத்தின்படி பிறந்தவனுடைய ஒரு சுய போதனைகள் அதுல இருக்கும். எப்படியும் அதுல நியாயப்பிரமாணத்தின் தன்மை உள்ளதாய் அது இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால தான் பவுல் சொல்லுகிற போது சொல்றான், 3வது அதிகாரத்துல நம்ம என்ன வாசித்தோம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள் என்றும் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்துல வாசித்தால் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நியாயப்பிரமாணத்தினாலே, ஆதலால் நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நியாயப்பிரமாணத்தின் போதனைகள் என்ன உண்டாக்காது? சுதந்திரத்தை உண்டாக்காது. சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாகிறாது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போவதில்லை. ஆனால் கலாத்தியர் முழுவதும் இதனுடைய காரியத்தை பேசி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ரொம்ப வியப்பா இருக்கும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்றிட்டு வந்துருவாங்க. அது எவ்வளவு கடினமானது. ஆனா அதை கொண்டு நீ நீதிமானாகலாம் நினைக்கிறியா அப்படின்னு பவுல் கேட்பான். அல்லேலூயா. அப்படி ஆக முடியாதுன்னு சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணத்தையே ஒருத்தன் நிறைவேற்றிட்டான்னா அவனுக்கு அவார்டு கொடுத்துதான் ஆகணும். அது என்ன சாதாரணமான விஷயமா? அதுலயே ஒருத்தன் பழகி வந்தாலும் கூட பவுல் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பவுல் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வசனம் அவனை ஏற்றுக்கொள்ளார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் அப்ப கிறிஸ்து இயேசுவை சார்ந்து அவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்று நடந்து கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. அவனுக்கு சுயம் என்றே ஒன்று இருக்காது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலிலே அவன் கடந்து வருகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற போது 12ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. பவுலுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு? மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நம்ம எவ்வளவோ போதனைகள் பண்ணலாம், எவ்வளவோ காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவன் மனுஷனாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரிட்ஜ். ஒருத்தன் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பைபிள. ஆனா இன்னொருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா 2த்துனாலையும் கிடையாது. என்ன உண்டாகணும் இதுக்கு நடுவுல? இயேசு கிறிஸ்து அவனுக்கு அதை வெளிப்படுத்தணும். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் இப்ப டைல்யூட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இப்படியும் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஜனங்கள் என்ன செஞ்சாச்சு? முடிவுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் வெறும் அந்த பெந்தகோஸ்தே ஆவிக்குரிய அனுபவத்துல போறது மாத்திரம்தான். கொஞ்சம் விலகி இருந்தாலும் ஒருத்தனுக்குள்ள திருப்தி வராது. இப்ப அப்படி இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் விலகி இருந்தாலும் இதுலயும் தானே அது வருது, இங்கேயும் தானே கொஞ்சம் அது கிடைக்குதுன்னு சொல்லி டைல்யூட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி போக தொடங்கியாச்சு. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் எப்படி வைத்திருக்கிறாரு? அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். பரிசுத்த ஆவியினாலேயே அவர்கள் நடத்தப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியினாலேயே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலேயே தாவீதின் கூடாரம் மீண்டும் எழும்பி வந்தது. பரிசுத்த ஆவியினாலேயே நிரம்பி ஆராதித்தாங்க. பரிசுத்த ஆவியினாலேயே வசனங்கள் போதிக்கப்பட்டது.
Praise the Lord. Hallelujah. அந்த அனுபவத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். நாமும் குறைவுபட்டவர்கள் தான். நம்ம செய்யறது எல்லாமே பரிசுத்த ஆவியினாலேயே செய்றோம் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நமக்கும் உள்ள குறைகளை நாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இப்படிதான் இன்னுமே இருக்கிறேனே, எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மை காணப்படணுமே என்று நாமும் சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்பட்டு சீஷத்துவத்திற்குள்ளே வந்தால் அது நமக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. அது பணம் காசு கொடுத்து வாங்கிக்கிட முடியாது. ஆவியினாலே நிரப்பப்படலாம். சுவிசேஷத்தை கேட்டாலே ஆவியினாலே நிரப்புதல் உண்டாயிரும். சுவிசேஷ வசனத்துக்கே அந்த தன்மை உண்டு. ஹல்லேலூயா. இதற்கு பெருசா டாக்டரின் எடுத்துக்கொண்டு வர தேவையில்லை. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற போதே ஒருத்தனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது அல்ல காரியம். அதிலேயும் ஒரு நடத்துதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம அடுத்தடுத்த பகுதிக்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டும். ஏன் பவுல் இதையெல்லாம் சொல்றான்? ஏன் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கு? நமக்கு அவனுடைய அனுபவத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய ஹல்லேலூயா 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 22:6 onwards. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னோடே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு அவர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பவுலுடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவன் என்ன அனுபவிக்கிறான்? அவனுடைய அனுபவங்கள் என்னவா இருக்கிறது? அவன் நியாயப்பிரமாணத்தின் காரியமாகத்தான் போய்கொண்டு இருக்கிறான் தமஸ்குவுக்கு சமீபமான போது அவன் கையில சில உத்தரவுகள் இருக்கிறது. இந்த உத்தரவுகள் என்ன? விசுவாசிகளுக்கு விரோதமான உத்தரவு. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு குதிரையில போய்கிட்டு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து அங்க எட்டி உதைத்து அதுல இருந்து இவன் கீழே விழுந்து இவன் ஒரு அனுபவத்திற்குள்ளே போகிறான். அதுல என்ன அவன் பார்க்கிறான்? ஒரு ஒளியின் பிரகாசத்தை அவன் பார்க்கிறான், ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறான். அதை பார்த்த மற்றவர்கள் பயம் அடைந்தார்கள். ஆனால் இவன் அதை பார்த்து இவன் கண்களே குருடாய் போனாலும் கூட இவன் அதனுடைய சத்தத்தையும் கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்தின் போதனைகளில் என்ன இருக்காது? ஒளியின் பிரகாசம், மகிமையின் ஒளி இருக்காது. அல்லேலூயா. ஆனால் விசுவாச போதனைகள் அல்லது praise the Lord, அல்லேலூயா, ஆவியின் போதனைகள் என்று வருகிற போது ஒரு ஒளியின் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. praise the Lord, அல்லேலூயா. அதெல்லாம் அப்பப்ப ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டுல சும்மா ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது அது வேறு. ஆனால் நம்ம ஒரு ஊழியம் என்று நம்ம பார்க்கிற போது, ஒரு சபையின் ஊழியம் என்று பார்க்கிற போது அதுல என்ன இருக்கும்? ஒரு ஒளியின் மகிமை உண்டாகும். தேவனுடைய மகிமை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அது வெளியரங்கமாகும். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை இவன் முதலாவது சந்திக்கிறான். நியாயப்பிரமாணத்தை சிறு வயதில இருந்து கற்று வந்தவன், அவனுக்கு இத்தனை நாட்களும் உண்டாகாத ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்து ஒரே நாளில அவனை சந்திக்கிற போது அது சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி அவனை சுற்றிலும் பிரகாசித்த போது அவன் அறிந்து கொண்டான், நியாயப்பிரமாணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆவிக்குரிய போதனைனா அது எவ்வளவு மகிமையா இருக்கிறது. அதுல கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவனுடைய மகிமை. சிறு வயதிலே இருந்தவன் கற்று பழகி அவன் வந்த காரியம் எல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆனபோது அவன் புரிந்து கொண்டான்,
ஓ, இதுதான் ஆவிக்குரிய ஊழியம், இதுதான் ஆவிக்குரிய நடத்துதல், இதுதான் ஆவிக்குரிய போதனை என்று அவன் கற்றுக்கொண்டான். அல்லேலூயா, glory to God. அத்தனை மகிமையான ஒரு அனுபவம் உண்டாகிவிட்டது. Praise the Lord. அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அப்ப முதலாவது ஆவிக்குரிய அனுபவங்கள் என்றால் என்ன தெரியுமா? அங்க தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, glory. வேறு ஒரு மனுஷனுக்கு மகிமை இல்லை. எங்கள் ஆலயம் இவ்வளவு பெருசா இருக்கு, எங்க ஆலயத்தை சுற்றிலும் எவ்வளவு அழகான தோட்டம் தெரியுமா, எங்க ஆலயத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டி எப்படி தெரியுமா, எங்க ஆலயத்துல எவ்வளவு அழகா கீபோர்டு வாசிப்பாங்க தெரியுமா, எங்க ஆலயத்துல அந்த பிரசங்கம் எவ்வளவு தெளிவா இருக்கும் தெரியுமா, பாயிண்ட் பாயிண்டா இருக்கும் தெரியுமா, பவர் பாயிண்ட்ல எல்லாம் வரும் தெரியுமா. அல்லேலூயா. அதெல்லாம் காரியம் அல்ல. ஆலயத்தை குறித்து மகிமை இல்ல, ஆலயத்துல வேலை செய்யறவங்களை குறித்து மகிமை கிடையாது, அதற்கு வந்து போறவங்களை குறித்து மகிமை கிடையாது, யாருக்கு மகிமை கிடையாது. ஆனால் தேவனுடைய மகிமை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய சபையில வெளியரங்கமாகிற போது அது சடுதியாய் பேரொளியாய் சுற்றி பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் கூட இருந்தவர்கள் பயமடைந்தார்கள். அதுதான் அந்த மகிமை. அல்லேலூயா. பயமடையத்தக்கதான மகிமை. இதுதான் ஆவிக்குரிய ஊழியம். அல்லேலூயா. இதை அவன் அனுபவித்து விடுகிறான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவனுடைய நிருபங்கள் முழுவதும் அவன் இதையே பிரசங்கித்து வருகிறான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திற்கு போயிடாதீங்கப்பா, அது எழுத்தின் பிரகாரமான ஊழியம், அதுல மேன்மை கிடையாது, அது மோசேயின்படி இருக்கிற ஊழியம். அது எப்படிப்பட்டது? அதனுடைய மகிமை, மோசே மலையில இருந்து இறங்கி வந்த உடனே அவன் முகத்தை மறைத்து கொண்டு வருவான். காரணம் என்ன? அவன் முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் அது மங்களாய் கொண்டே வரும். ஆனால் ஆவிக்குரிய ஊழியங்கள் அப்படி அல்ல. அது மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஊழியங்கள், அது பிரகாசத்தின் மேல் பிரகாசம் கொள்கிற தன்மையுடையதா இருக்கிறது. God's glory through Jesus. Hallelujah. இதை வெளிப்படுத்துகிறது தான் ஆவிக்குரிய ஊழியம். அதை வெளிப்படுத்த முடியும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுல இன்னமும் நம்ம என்கரேஜ் ஆகி போகணும். அது ஒருவேளை நம்ம அதுல ஒரு பப்பாவா இருப்போம், தவழ்ந்து தவழ்ந்து இருப்போம், ஆனால் அதற்கு நேராய் நம்ம கடந்து போகணும். Praise the Lord. Hallelujah. Glory. இரண்டாவது காரியம் என்ன அவனுடைய அனுபவத்தில் உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. அவன் கேட்ட சுவிசேஷம் அதுதான். அல்லேலூயா. ஒரே வசனத்துல சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்படுது. எழுத்தின் பிரகாரம்னா நம்ம என்ன செய்வோம்? எப்போது எழுதி வச்சு வாசிக்கிறது மாதிரி ஒரு ஃபார்மேட்டை எடுத்து எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் சுவிசேஷம். ஆனா ஆவிக்குரிய தன்மைனா அப்படி இல்லை. அது ஒரு மனுஷனுக்கு இப்படி வரும், ஒரு மனுஷனுக்கு அப்படி வரும். அல்லேலூயா. அது ஒவ்வொருவனுக்கும் அந்தந்த குடும்பத்திற்கு தகுந்தது போல கர்த்தர் அந்த கிருபைகளை பகிர்ந்தளித்து அவருடைய சுவிசேஷ நற்செய்தியை வெளிப்படுத்துவார். அதான் ஆவிக்குரிய தன்மை. இங்க என்ன சொல்லல, ஒன்னொன்னா இயேசு விளக்கி சொல்லல. இந்த மாதிரி இயேசு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தாரு, நாசரேத்துல பிறந்தாரு, இந்த இடத்துல வளர்ந்தாரு, இப்படி எல்லாம் ஆச்சு, இப்படி எல்லாம் போச்சு, அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று சொன்ன உடனே அவனுக்குள்ள சுவிசேஷம் வெளிப்பட்டு விட்டது. Praise the Lord. Hallelujah. Glory to God. இயேசுவே வந்து அறிவிக்கிறாரு. ஆனால் ஆவியினுடைய தன்மையில அவனுக்கு சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுகிறது. Praise the Lord. 40 வருஷம் சிலருக்கு நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் சரிதான், அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமும் உண்டாகுது. அதனாலதான் நமக்கு சவால் என்ன தெரியுமா? நம்ம குடும்பம் தான் சவால். Praise the Lord. நம்ம குடும்பத்துல இருக்கவன ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டா நமக்கு அப்ப தெரியும் உண்மையிலேயே நமக்கு என்ன உண்டு. ஆவியின் நடத்துதல் நமக்கு உண்டுதான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை இயக்குகிறார் என்ற தெளிவு வந்துடும். Praise the Lord. Hallelujah. நம்ம கூட பிறந்தவன் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டும் என்பது ஒரு சவாலாய் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம 40 வருஷம் 50 வருஷம் சொன்னாலும் சரிதான், அதுல வித்தியாசம் உண்டாகிறது இல்லை. காரணம் என்ன? அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடணும் நம்ம எவ்வளவு குறைவுபட்டவர்களா இருக்கிறோம். இன்னமும் எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும். இன்னமும் நம்ம அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி எவ்வளவு சீஷத்துவத்திற்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீஷத்துவமும் இல்லாமல் இருக்கிற போது இந்த தன்மைகள் நமக்குள்ளே
பிரகாசமாய் அது வராது. அல்லேலூயா. Glory to God. இதுல நம்ம எல்லாரும் குறைவுபட்டவர்கள் தான். Praise the Lord. அப்ப ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனம், அவருடைய வார்த்தை இது வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆவிக்குரிய போதனைகள் என்று வந்துட்டா, ஆவிக்குரிய ஊழியங்கள் என்று வந்துட்டா, முதலாவது தேவனுடைய மகிமை தான். Glory of God in Christ Jesus. அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுகிற, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற, இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அனுபவங்கள் உண்டாக வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. 1000 அட்வைஸ் கொடுக்கலாம். அந்த காலத்திலேயே நம்ம ஸ்கூல் படிக்கும் போது மாரல் சயின்ஸ், கேட்டகிசம் 2 இருக்கும். நிறைய போதனைகள் இன்னைக்கு மாரல் சயின்ஸ்லயே கத்து கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அதையும் மிஞ்சி வந்துட்டா எங்க உண்டாயிருக்கும் தெரியுமா? திருக்குறள், இந்த மாதிரி செய்யுள் இதுலயே வந்துருச்சு. Praise the Lord. இப்ப என்ன நம்ம புதுசா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஒரு நடத்துதலோடு இருக்கிற அனுபவம்னா அப்படியெல்லாம் இருக்காது. மாரல் சயின்ஸ் மாதிரி இருக்காது. இது எப்படி இருக்கும்? இது மகிமையை வெளிப்படுத்தும், இயேசுவை நமக்கு கற்பிக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ளே கொண்டு வருகிறதா இருக்கும். பாருங்க, அவனுக்கு என்ன உண்டாயிருச்சு? மனம் திரும்புதல் உண்டாயிருச்சு. அவன் நியாயப்பிரமாணத்தோடு போய் கொண்டிருந்தவன், ஆனால் இப்ப அவன் என்ன செஞ்சுட்டான்? ஒரே நிமிஷத்துல அவனுடைய காரியம், அவன் மனம் திரும்புதல் உண்டாயிருச்சு. இப்ப ரிப்பென்டன்ஸ் உண்டா? அல்லேலூயா. அதை மீறி நம்மளுடைய இருதயம் வேறு ஒரு வார்த்தை நமக்குள்ள பிரசங்கித்துக் கொண்டு இருந்தால், அது காரணம் என்ன? நம்ம மனம் திரும்புகிறதற்கு, நம்மளுடைய குறைவுகளை அறிக்கை செய்வதற்கு நம்ம தயாரா இல்ல. நம்ம இருதயம் உடைக்கப்படுவதற்கு நம்மள அந்த பலிபீடத்தின் மேல ஒப்பு கொடுக்க முடியலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்கள் என்றால் என்ன தெரியுமா செய்யும்? உடனே ஒப்பு கொடுத்துரும். Praise the Lord. அல்லேலூயா. இதுதான் சத்தியம், இதுதான் நடத்துதல், இதுதான் ஆவியானவருடைய காரியம் என்று உடனே ஒப்பு கொடுக்க தொடங்கும். அப்படி பழகி வந்தவர்கள் தான் யாரு? சீஷர்கள். அல்லேலூயா. சீஷத்துவம் என்றது அதுதான். அல்லேலூயா. Glory to God. இங்கே பவுலுக்கு உடனே அந்த சீஷத்துவத்துடைய ஒரு கோர் பிஹேவியருக்குள்ள வரான். அல்லேலூயா. அது எவ்வளவு வேகமா அவனுக்குள்ள அது கிரியை நடப்பிக்கப்பட்டு அவன் கடந்து வருகிறான். Praise the Lord. அல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனாய் மாறுவதுதான் சீஷத்துவத்தினுடைய முடிவு. அந்த அனுபவம் அவனுக்கு உடனடியாக அவனுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. Glory to God. மூன்றாவதாக ஒரு காரியம், முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனுடைய மகிமை வெளிப்படணும். ஒரு ஆவிக்குரிய செய்தியோ, ஒரு ஆவிக்குரிய நடத்துதலோ, ஒரு ஆவிக்குரிய அனுபவமோ, ஒரு ஆவிக்குரிய போதனையோ, ஒரு ஆவிக்குரிய சபையோ, அதுல முதலாவது என்ன இருக்கணும்? தேவனுடைய மகிமை. அது இல்லைன்னா அதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம், அவரை கண்டுகொள்ளுகிற அனுபவம், அவரை தரிசிக்கிற அனுபவம், அவருடைய சத்தம் கேட்கிற அனுபவம். மூன்றாவது, மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடியான, மனம் உடைந்தாலும் இருதயம் நொறுங்கொண்டாலும் பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிற அனுபவம். ஏன்னா அக்கினி அந்த பலிபீடத்தின் மேலதான் கடந்து வரும். அல்லேலூயா. நான்காவதாய் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு வழி நடத்துதல். என்ன, இவன் பாருங்க, சின்ன வயசுல இருந்தே நியாயப்பிரமாணத்தை பழகி வந்தவன். யாரு? பவுல். அதனால அவன் என்ன கேட்கிறான்னா, 10வது வசனம் 22:10, அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். ஏன்னா அப்படிதான் பழக்கம். எல்லாருக்கும் என்ன பழக்கம் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ் எடுத்திருக்காரு. இந்த மெசேஜ் நமக்கு புரியுது. ஆனா அதுல நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியலையே. நம்ம கொஞ்சம் என்ன தெரியுமா செய்வோம்? உடனே கொஞ்சம் ஸ்கோப்ல கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். கர்த்தர் இன்னைக்கு செய்தினா இதுதான் வச்சிருப்பார். திட்டமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் எனக்குள்ள அது நான் எடுக்க தவறி இருப்பேனே தவிர, ஆனால் கர்த்தருடைய வசனம் குறைவு உள்ளதாக ஒரு நாளும் நான் கண்டதே இல்லை. அல்லேலூயா. சரியான ஒரு ஸ்கோப்ல அதை கர்த்தர் கொடுப்பார். சில சமயங்களில் சில வசனத்துல என்ன நம்ம செய்யணும்னே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள சில காரியங்களை தூண்டி விட்டு இருப்பார் ஆவியானவர். நம்ம அந்த ஏவுதலுக்கு இடம் கொடுக்காம நம்ம எழுத்தின் பிரகாரமா என்ன செய்து கொண்டு இருப்போம் தெரியுமா? தேடிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு என்னவோ சொல்லியிருப்பாரு ஆண்டவர். சரி, ஒருவேளை அதை எடுக்க தவறி இருப்பாங்க. நம்ம என்ன செய்யலாம்? அதற்கு அப்புறம் இருக்கிற 2 வசனம், அதுக்கு முன்பாக இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு மெசேஜ் உண்டாக்கிப்போம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் இல்ல. ஆவிக்குரிய ஒரு கண்டென்ட்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்கோப் இருக்கும். அல்லேலூயா.
தேவன் அந்த ஸ்கோப்பை நமக்குள்ள கொண்டு வந்துருவார். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு ப்ரிசைஸா இருக்கும், ரொம்ப ஒரு டார்கெட்டடா இருக்கும், ஒரு குறித்த புள்ளியில தான் அது நிற்கும். அல்லேலூயா. அந்த குறித்த புள்ளியை நமக்கு அது விளக்கி நமக்கு அதுல ஒரு விடுதலை உண்டாயிட்டாலே அவ்வளவுதான். அது கர்த்தர் நமக்குள்ள அந்த காரியத்தை விதைச்சிட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்மளுடைய கவனம் அந்த புள்ளியை தவிர எங்க எல்லாமோ இருக்கும். அப்ப நாமும் வசனத்தை போதிக்கிறவனாலும் சரி, அதை கேட்கிறவனாலும் சரி, 2 பேருமே ஆவிக்குரிய தன்மையோட அதை அணுகுற போதுதான் என்ன உண்டாகும். அதனாலதான் நம்ம ஒரு வேத தியானமா இருந்தாலும் ஆவிக்குரிய தன்மையோட அதை அணுகுகிற போதுதான் ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்டுக்கு மைய புள்ளியில நம்ம கவனம் வரும். அல்லேலூயா. ஆவியானவர் இன்று என்னோடு பேசுகிற, வெளிப்படுத்துகிற, எனக்குள்ள ஒரு விடுதலையை உண்டு பண்ண விரும்புகிற, எனக்குள்ள இருக்கிற சில தவறான போதகத்தை எடுத்து தள்ளி சரியான போதகத்தை கொடுக்கிற அந்த காரியம் என்ன, அந்த ஒரு புள்ளி என்ன. அல்லேலூயா. the defined scope ப்ரிசிசிவா அது நமக்குள்ள கடந்து வரும். ஏனோ தானும் வேகா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா அதற்கு நேரா நம்ம வாஞ்சையாய் தாகமா இருக்கிற போது அந்த இடத்திற்கு நேராய் நடத்தி செல்வார். நான் சொல்றது என்னன்னா, சில வேளைகளில் தெளிவாய் கூட பிரசங்கிக்கிறவர்களால முடியாது. அல்லேலூயா. இது பிரசங்கிகளுடைய குறைதான். அது பிரச்சனை தான். ஆனா அது அல்ல நான் சொல்ல வருவது. ஆவியானவர் என்ன தருகிறார், அந்த மைய புள்ளி என்ன, அந்த ஸ்கோப்ல நம்ம கூட்டவும் வேணாம், குறைக்கவும் வேணாம். அல்லேலூயா. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு ஹோலா தான் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல பவுல் என்ன நினைச்சிருந்திருக்கலாம், கர்த்தர் இப்ப நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்ய போறாரு, இப்ப 10 பாயிண்ட் நம்ம கொடுக்க போறாரு. அல்லேலூயா. 10 பாயிண்ட்ஸ் இல்ல 7 பாயிண்ட்ஸ் இல்ல 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க போறாரு அப்படின்னு அவன் இருக்கான். ஏன்னா அப்படிதான் நியாயப்பிரமாணம் காணப்படுது. அப்படிதான் நியாயப்பிரமாணத்தினுடைய தன்மை இருக்கு. தெளிவா நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம அதை போய் செஞ்சிட வேண்டியதுதான். அல்லேலூயா. மோசேக்கு அப்படித்தானே வந்துச்சு, அப்படித்தானே நோவாவுக்கு பேழை கட்டும் போது சொல்லப்பட்டது. இப்படி எல்லாம் மனதுல இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இன்னைக்கு மெசேஜே இவ்வளவுதான்ட்டார். என்ன, நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டது எல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இப்ப உனக்கு பாதி மெசேஜ் தான் கேட்டது போல இருக்கு. திருப்தி நம்மளா இருந்தா நமக்கு என்ன இருக்கும், திருப்தி இல்லாதது போல இருக்கு. என்னடா இது, இயேசுவே போதகர் தான், அவரே வந்துட்டாரு, ஒரு போதகரே வந்து ஒரு போதனையை கொடுக்கிறாரு. ஆனால் அவர் கொடுக்கிற போதனை என்னவா இருக்கு, ரொம்ப குறைவா சொல்லி அனுப்பிட்டாரு. நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லிட்டாரு. என்னடா இது, ஒரு ரொம்ப பாதி மெசேஜ்லயே ஒருவேளை கர்த்தருக்கு டைம் ஆயிருக்குமோ. அல்லேலூயா. டைம் ஆயிருச்சுன்னு சொல்லி பாதியில விட்டுட்டார் போல. சரி நம்ம போய் கத்துப்போம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். அல்லேலூயா. ஆ, ஆனால் இதுவே போதுமானது என்று தான் கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. இதற்குள்ளேயே என்ன இருக்கு, அவனை சில சமயங்களில், அதனால தான் கடந்த வாரம் வாக்குத்தத்தத்தை குறித்து பார்த்தோம் என்றால், உதாரணத்துக்கு அதனுடைய நோக்கம் என்ன, நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம அதை சரியானபடி ஆவியானவருடைய நடத்துதல்ல வருகிற போது அதன் மேல நம்ம அறியாமல் ஒரு விசுவாசம் வந்திருக்கும். அதை தூண்டுவதுதான் அவருடைய நோக்கமாய் இருந்திருக்கலாம் ஒருவேளை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதை தவிர்த்துட்டு நம்ம பல காரியங்களை நம்ம சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய காரியம்னா ஒரு திட்டமான நோக்கமுடையதாய் அது கடந்து வரும். ஒரு சரியான ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புதிய கண்ணோட்டம், ஒரு பார்வையை நமக்கு விளக்கி காண்பிக்கும்படி வரும். தீர்க்க தரிசனமாய் சில காரியங்கள் வரும். நமக்கு அந்த வாரத்துல சில காரியங்களை கர்த்தர் டீல் பண்ணணும்னு வச்சிருப்பார். அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ப்ராஃபெட்டிக்கலா அது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆதாரங்களோடு அது நிரூபிக்கப்படுகிற தன்மை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. வசனங்களே அதுக்கு சாட்சி கொடுக்கும். பாருங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, இங்கேயும் வசனமே ஒரு சாட்சி இருக்கு. 11வது வசனத்துல என்ன இருக்கு, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, வழி நடத்துதலை அவர் கற்பிக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும், எழுத்தின் பிரகாரமா இதை செய்யாதே, இதை பண்ணாதே, இதை செய், இதை தொடாதே, இதை ருசி பாராதே, இப்படி கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய போதனை என்றால் என்ன தெரியுமா செய்யும், வழி நடத்துதலை கற்பிக்கும்.
அல்லேலூயா. ஒரு லீடிங், ஒரு கைடன்ஸ் இதை கற்பிக்கும். அப்ப பல வேளைகளிலேயும் நாம நியாயப்பிரமாணத்தின் தன்மையோடு இருக்கிற போது நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? "நீ போ. அங்க உனக்கு எல்லாம் சொல்லப்படும்." அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வழி நடத்துதல் உனக்கு உண்டா? அத எப்படி வசனமே ப்ரூவ் பண்ணுது? 11வது வசனத்துல வழி நடத்தப்பட்டு ஏன்னா இதுவரைக்கும் இவன் குதிரையில வந்த அனுபவம். அல்லேலூயா. குதிரைய எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அல்லேலூயா. நமக்கும் அப்படிதான். குதிரைய நாமளா ஒரு குதிரையில ஏறி போனோம்னா போயிருவோம். ஆனா வழி நடத்துதல்ன்னு வந்துட்டா நம்ம கொஞ்சம் வீக் தான். அது என்ன எப்படி அந்த ஆவி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு தெரியாது. அந்த சீஷத்துவத்திற்கு முதலாவது ஒப்பு கொடுத்தா தானே ஆவி நடத்துதல் என்னன்னு நமக்கு விளங்கும். அல்லேலூயா. பல வேளைகளிலேயும் நாம எல்லாருமே அதுல எல்லாம் குறைவுபட்டவர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய மகிமை என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்? ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய போதனைனா என்னென்ன காரியங்கள்? தேவனுடைய மகிமை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் வெளிப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவை கண்டுகொள்ளுகிற, தரிசிக்கிற, அவருடைய சத்தம் கேட்கிற அனுபவம், ஒரு மனம் மாறுகிற அனுபவம், மனம் திரும்புகிற அனுபவம், புதிய மனுஷனாய் மாறுகிற அனுபவம், ஒரு வழி நடத்துதலின் அனுபவம். இது எல்லாவற்றையும் ஆவிக்குரிய தன்மைகளால நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதைத்தான் பவுல் வலியுறுத்துறான். நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி போக தொடங்கிட்டீங்கன்னா, இது எதையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. காலையில எழும்பி நான் என்ன செய்யணும்? நைட்டு தூங்கும்போது நான் என்ன செய்யணும்? எது தேவனுடைய சித்தம்? இப்படி நம்ம யோசனை பண்ணிக்கொண்டே தான் இருப்போமே தவிர, அதற்குரிய பதில் என்ன என்பதை ஆவிக்குரிய காரியங்கள் தான் நமக்கு காண்பிக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. காரியம் நேரம் தாமதமானதற்கு மன்னிக்கணும். ஆனாலும் ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தினவர்களாக பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. நமக்கு ஒரு மகிமையும் கிடையாது. கர்த்தரே மகிமைக்குரியவர். அவரே சகல கனத்திற்கும், மகிமைக்கும், துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் மகிமை தான் பேரொளியாய் சுற்றி பிரகாசிக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தன்மையோடு அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அது ஒரு எழுத்தின் பிரகாரமாய் இருந்திருந்தா கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? ஜான் 3:16 எடுத்து வாசிச்சிருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆவிக்குரிய தன்மையோடு அது பிரசங்கிக்கப்படுகிற போது, ஒருவனுடைய உள்ளத்துல அது வெளிப்பாடுகளாய் வருகிற போது, அவன் கண்கள் திறக்கப்பட்டு, அவன் தரிசித்து இயேசுவை தானே அறிந்து கொள்வான். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றான், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த உன்னதமான அனுபவங்களுக்குள்ள நம்ம ஒருவேளை நான்லாம் நினைப்பேன், ஒரு படி கூட நம்ம இன்னும் இதுல எடுத்து வைக்கலையே. அல்லேலூயா. இது எவ்வளவு உன்னதமான அனுபவமா இருக்கு. இதுல ஒரு படி கூட நம்ம எடுத்து வைக்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்களை மூடி ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவம் தான் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்கு தான் நான் ரொம்ப தாகமா இருக்கேன். அதற்கு தான் வாஞ்சையுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு அந்த சீஷத்துவத்துக்குள்ள கொண்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். போதக சிக்ஷை இருந்தாலும் பரவால்ல. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. என் இருதயம் சில வேளைகளில உடைந்தாலும் கூட அந்த பலிபீடத்தின் மேல நான் என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பேன். அதன் மேல உம்முடைய அக்கினி கடந்து வருமே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை ஹalleluya சுகந்த வாசனையாய் உகந்த காணிக்கையாய் எடுத்துக்கொள்வீரே அப்பா என்று சொல்லி ஹalleluya இன்றைக்கு நம்மை விட்டு கொடுத்து praise the Lord hallelujah இப்படி நம்ம வரப்போகிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவதில் அவருக்கு யோசனையும் இருக்காது. ஹalleluya அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் நம்ம மேல உண்டாகிட்டே இருக்கும். ஒரு புது தைலம் நம்ம மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நெற்றியின் மேல கர்த்தர் வைத்து அந்த குப்பியில இருந்து ஹalleluya எடுத்த தலையின் மேல வழிந்து ஓடுகிற ஒரு அனுபவத்துல நம்மை கொண்டு வருவார். உராபாலா ரிபாதனா ஷியாந்தரதி உராபாலா ரிபா கபாதாரா ஹவியந்தரஷ்யா. இன்றைக்கு பலரும் வழி தப்பி போகிறார்கள். ஆவிக்குரிய போதனைகளை விட்டு விட்டு ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்துல தொடங்கினது ஆவிக்குரிய அனுபவம் தான். கலாத்தியர்லயே அது சொல்லியிருப்பார் பவுல் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. ஆவிக்குரிய அனுபவத்துல தொடங்கப்பட்டது தான். ஆனால் அதுல
தொடர்ச்சியாய் போக முடியல. ஏன்னா காரணம், இந்த நாட்களில அவ்வளவு டைல்யூஷன் நடந்திருக்கு. அவ்வளவு வேறு 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 நியாயப்பிரமாண போதனைகள் கலந்து வந்திருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், ஓ சுதந்திரவாளியாக இருக்கவே முடியாது. நியாயப்பிரமாணத்தின் போதகர்களா இருந்தாலும் சரிதான், நியாயப்பிரமாணத்தின் போதகத்தின்படி இருந்தாலும் சரிதான், அவன் சுதந்திரவாளியா இருக்கவே முடியாது. சுயாதீனம் உள்ளவளுக்கு பிறந்தவனாய் நாம் இருக்கிறோம், ஆவிக்குரியவனாய் நாம் இருக்கிறோம். மாம்சத்தின்படி அல்ல, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஈசாக்கு அப்படிதான் மகிழ்ந்திருந்தான். அவனுக்குள்ள எண்ட் ரிசல்ட் என்ன? மகிழ்ச்சி. அல்லேலூயா. என்ன போதனைகள் வந்தாலும் அதனுடைய உள்ள அது என்ன செய்யும் நமக்குள்ள? அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்கிற அனுபவம் குறைவே இருக்காது. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய தன்மையிலேயே இருக்கிற போது நல்ல கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடிமையாய் வேலைகள் செய்தாலும் சரிதான். அல்லேலூயா. எவ்வளவு தாழ்த்தப்பட்டு போனாலும் சரிதான், எவ்வளவு குற்றம் சாட்டப்பட்டாலும் சரிதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஒரு சந்தோஷம் காணப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஓ, ஈசாக்கு அப்படிப்பட்டவன் தான், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவன் சந்தோஷமாக இன்முகத்தோடு அவன் காணப்பட்டான். அவனுடைய வார்த்தைகளில ஒரு மகிழ்ச்சி வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற போது, ஓ தேவனுடைய மகிமையை நான் கண்டேன். ஓ, ஆவிக்குரிய அனுபவங்கள் என்றால் அதுதான், ஆவிக்குரிய போதனைகள் என்றால் அதுதான். கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒருவேளை அதை நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய விசுவாசத்தின் பார்வை அதை பார்க்க முடியலன்னா, நமக்குள்ள என்னமோ இன்னமும் நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது என்றுதான் பொருள். அதையெல்லாம் விட்டோடி, ஓ தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும், எனக்கு உம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று மோசே சொன்ன போதுதான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். அவன் மூலமாய் நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தது என்ன தெரியுமா? கிருபையின் பிரமாணம் தான். அல்லேலூயா. அவனுக்கு தனிப்பட்ட முறையில கர்த்தர் கொடுத்தது என்ன தெரியுமா? எவன் மேல கிருபையா இருக்க நான் சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல நான் கிருபையா தான் இருப்பேன். அல்லேலூயா. அதை யாரும் கேட்க முடியாது. அல்லேலூயா. நான் யார் மேல இரக்கம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு இரக்கம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் சுதந்திரவாளி. அவன் தான் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிறந்தவன். Praise the Lord. மற்ற நியாயப்பிரமாணத்தின் ஆட்களால இவனுக்கு துன்பங்கள் நேரிடலாம். அவர்கள் இவனை பார்த்து சொல்லலாம், நீ சரியான ஆள் கிடையாதுன்னு சொல்லி. ஆனாலும் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிறந்தவன், அவனுக்கு எப்போதும் கர்த்தருடைய கிருபைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென். Thank you Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. இந்த நாட்களிலே ஓ ஆவிக்குரிய ஒரு ஆட்களாய் நாம் இருக்கிற போது நம்ம குடும்பங்களை, அவர்களுடைய ஆத்துமாக்களை நாம் ஹalleluya ஜெயித்துக் கொள்வோம். கர்த்தருக்காய் ஜெயித்துக் கொள்வோம். Praise the Lord. Hallelujah. சுதந்தரித்துக் கொள்ள முடியும். Oh, amen, Jesus. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. நம்முடைய உடன் பிறந்தவர்களை நமக்கு ஹalleluya கர்த்தருக்கென்று நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய ஆத்துமா நஷ்டமடையாமல் கிறிஸ்துவுக்குள்ளே அது சேர்க்கப்பட நம்மை கர்த்தர் பலப்படுத்தி நம்மை அனுப்ப முடியும். அதனாலதான் சீஷர்களிடத்திலே சொன்னாரு, நீங்க போய் காத்திருங்க, உன்னதத்திலே இருந்து நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. உன்னதத்திலே இருந்து பொழிந்தருளப்படுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட the indescribable gift நம்ம மேல கடந்து வரட்டும். ஆமென். இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.